ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எம்டி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை இருத்துக்கலாம். இந்த எம்டி சாம்பாரில் நீங்கள் சவுச்சவுக்கா, அப்புறமா முள்ளங்கி, கேரட் அந்த மாதிரி காய்கறியும் போட்டுமே செய்யலாம். இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 15 போல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், 2 பல் பூண்டு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீமெல்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போது ஒரு குழிக்கரண்டியை வச்சு பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது போல் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். பருப்பை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. ஃபைனலாக இதில் கட் பண்ண மல்லி இலைகளை கொஞ்சமாக தூவி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மல்லி இலையும் அடுத்ததை நம்ம இந்த சாம்பாருக்கு கொடுக்க போகிற தாளிப்பும் தான் இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தாளிப்புக்காக கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2-3 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா முருக பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 2-3 கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கல பருப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ஈஸியான 1 பாட் எம்டி சாம்பார் ரெடி ஆயிரும். இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீட்டில் எதுவுமே இல்லை, பருப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.